அரிதான பன்முக ஆளுமை கொண்டவர் இயக்குனர் பாக்யராஜ். திரைக்கதை, வசனம், இயக்கம் என பல துறைகளிலும் அவர் தன்னுடைய திறமையை நிரூபித்து காட்டியிருக்கிறார். பல படங்களை வெற்றி படங்களாக கொடுத்தவர். 80 காலகட்டங்களில் அனைவராலும் போற்றப்படக்கூடிய நடிகராகவும் இயக்குனராகவும் வசனகர்த்தாகவும் திகழ்ந்தவர் இயக்குனர், திரைக்கதை மன்னர் கே. பாக்யராஜ். வைரமுத்து தன்னுடைய வலிமிகுந்த வரிகளில் இப்படி குறிப்பிடுகிறார்: பாரத ராஜாவை புதைத்த மண்ணின் ஈரம் கூட இன்னும் காயவில்லை. 17 நாட்களில் இன்னொரு இடியா, 17 நாட்களில் இன்னொரு இடியா, பாரத ராஜாவை புதைத்த மண்ணின் ஈரம் இன்னும் காயவில்லை, அதற்குள் பாக்யராஜுக்கு தீ மூட்டுவதா, என்ன கொடுமை இது என்று தன்னுடைய வலிமிகுந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் வைரமுத்து. நாளை காலை 9:30 மணிக்கு இயக்குனர் பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் நடைபெறும் என தற்போது அறிவிப்பு வந்திருக்கிறது. நாளை பிற்பகல் பாக்யராஜ் உடல் தகனம் செய்யப்படும் என்றும், காலை 9:30 மணிக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கும் என்றும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இயக்குனர் பாக்யராஜ் திரைத்துறையில் மட்டும் கோலோச்சியவர் அல்ல, ஒரு பத்திரிகையாளராகவும் வெளியிருந்தவர் பாக்யராஜ். பாக்யா என்ற ஜனரஞ்சக வார இதழை தொடர்ந்து நடத்தி அதில் பல்வேறு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் இயக்குனர் கே. பாக்யராஜ். சுவரில்லா சித்திரம், பாக்யராஜ் இல்லா தமிழ் சினிமா என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு தன்னுடைய படைப்பாற்றலை, படைப்புகளை தமிழ் சினிமாவில் கோலோச்சியவர் இயக்குனர் பாக்யராஜ். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் கலை உலக வாரிசாக அறியப்பட்டவர் இயக்குனர் கே. பாக்யராஜ். அவரே தன்னுடைய கலையுலக வாரிசு என்று அறிவித்தார். அந்த அளவிற்கு எம்ஜிஆரையே ஈர்த்தவர் இயக்குனர் கே. பாக்யராஜ்.